அவங்களையும் ஏமாத்தி இங்க நம்மளையும் ஏமாத்தி ஐயோ யோசிக்கவே முடியலடி. அந்த ஆளுக்கு நேரம் நல்லா இருந்திருக்குக்கா. அதான் நமக்கு உண்மை எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டார். அவரை நினைச்சாலே அப்படியே எரிச்சலா இருக்குடி. அக்கா, அப்பாவை பத்தி நம்ம தெரிஞ்ச எதையும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அம்மா தாங்க மாட்டாங்க. நான் ஏண்டி சொல்றேன், அம்மாக்கு இதெல்லாம் வருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? என்னது இது? சுடு கட்டா இருக்கு. இதுல கால வை. ஏங்க என்னங்க இது? ஏன் சொன்னதான் வைப்பியா? ஆமா. சுடு தண்ணியில உப்பு போட்டிருக்கேன். இதுல காலை வச்சா வீக்கம் குறைஞ்சிரும். வை. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் ஏற்கனவே இது எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டேமா. காலை வை. சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களா? காலை வை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தேன், என் வீக்கம் அப்படியே காணாம போயிடும். ஓ, ஏங்க 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 என்ன பண்றீங்க? மசாஜ் பண்றேன். இப்படி பண்ணாதான் கால்ல இருக்கிற வீக்கம் எல்லாம் குறையும். உங்க சைடுல இருந்து யோசிச்சுதான் அந்த கொடைக்கானல் விட்டு 6 பங்கா போட்டு 1 பங்கா உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு உங்க பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் ஏன் ஒத்துக்கணும்? எங்களுக்கும் அந்த வீட்டுல உரிமை இருக்கு. நீங்க 1 பங்கு தான் கொடுப்பீங்கன்னு ஏதோ பிச்சை போடுற மாதிரி பேசுறீங்க. அதுக்கு நான் ஒத்துக்கணுமா? தம்பி, நீங்க எதுக்கு இதுங்களுக்கு 1 பங்கு கொடுக்கறேன்னு சொல்றீங்க? இதுங்களுக்கு நாம ஏன் கொடுக்கணும்? திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இந்த சண்டை ஓயவே ஓயாது. எல்லாம் தலையெழுத்து.